பம்மல் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் இங்கே சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் 83வது பிறந்தநாள் விழாவிலேயும் சங்கத்தினுடைய 13ஆம் ஆண்டு விழாவிலேயும் 18ஆம் ஆண்டு விழாவிலேயும் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற கவியரசரின் நினைவை என்றென்றும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற, தினந்தோறும் அவருக்கு நினைவு நாள் நடத்தி கொண்டிருக்கின்ற அவருடைய சகோதரர்கள் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் அவர்களே, ராமமூர்த்தி அவர்களே, பம்மல் தமிழ்ச்சங்கம் தேடி தேடி கவியரசர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் கவியரசரோடு தொடர்புடையவர்கள், அவர் காலத்தில் பணியாற்றிய கலைஞர்களை எல்லாம் தேடி தேடி விருது வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று கவியரசர் விருது பெற்று எங்கள் சங்கத்தை சிறப்பித்திருக்கின்ற கலைமாமணி வெண்ணிராடை நிர்மலா அவர்களே, இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றிய மீனாட்சி மைந்தர் அருமை அண்ணன் VNCT அவர்களே, மன்னார்குடி மலர்வேந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற எங்கள் சங்கத்தின் தலைவி முத்தமிழரசி முனைவர் சரஸ்வதி ராமநாதன் அவர்களே, அன்பு சகோதரர் காவிரி மைந்தன் அவர்களே, அன்பு சகோதரர் காந்தி கண்ணதாசன் அவர்களே, டாக்டர் ராமசாமி கண்ணதாசன் அவர்களே, எங்களுடைய விழாவுக்கெல்லாம் நாங்கள் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் வருகை தந்து சிறப்பிக்கின்ற அண்ணன் SP முத்துராமன் அவர்களே, காவிரி மைந்தனுடன் ஒத்துழைத்து விழாவை ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி பெறச் செய்து கொண்டிருக்கின்ற அருமை நண்பர்களே, வருகை தந்திருக்கின்ற கவியரசரின் ரசிகர்களே, பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் இந்த சங்கத்தின் உறுப்பினர்களில் ஒருவனாக இருந்தாலும் ஆண்டுதோறும் எப்படி எங்கள் தலைவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறாரோ அப்படி இறுதி பேச்சாளனாக என்னை அவர்கள் பேசச் சொல்வது வழக்கம். பெரும்பாலும் நான் பேசுகிற போது கூட்டம் இருக்காது. ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த விழாவிலே கலந்து கொள்கிறவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு காலத்திற்கு கட்டுப்படாமல் நிறைய செய்திகளை சொல்லி கொண்டிருப்பார்கள். இந்த ஆண்டு தான் நிறைந்த சபையில் நான் பேசி கொண்டிருக்கின்றேன். அதிலே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இருந்தாலும் உங்களுடைய நேரத்தை அபகரித்து கொள்ள நான் விரும்பவில்லை. ஒரு சில என்னுடைய தந்தையாரை பற்றிய ஒரு சில நினைவுகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சையைச் சேர்ந்த இளம் கவிஞர் ஒருவர் சிறுகூடல் பட்டி முதல் சிக்காகோ நகரம் வரை என்று என்னுடைய தந்தையாரை பற்றி, என்னுடைய தந்தையாரின் வாழ்க்கை வரலாறை கவிதை வடிவிலே எழுதியிருந்தார். அந்த நூலின் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக நான் சென்றிருந்தேன். அங்கே அந்த நூலை பெற்றுக்கொண்டு அந்த கவிஞரை வாழ்த்துவதற்காகவும் சிறப்புரை ஆற்றுவதற்காகவும் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் வந்திருந்தார்கள். நீண்ட காலங்களுக்கு பின்னால் நானும் அவரும் சந்திக்கிறோம். நான் புதுக்கல்லூரியிலே மாணவனாக இருந்தபோது எனக்கு கட்டுரை வகுப்பு ஆசிரியராக இருந்தவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். அவருக்கு என்ன ஞாபகமே இல்லை. நான் போய் அறிமுகப்படுத்திக்கிட்டேன். சார் வணக்கம் சார், கண்மணி சுப்பு. ஓ, கவிஞர் பையனாச்சப்பா, என்ன எப்படி இருக்க, நீ நல்லா இருக்க? நான்லாம் அப்படியே இருக்கேன், நீ ஏன் இப்படி அழைச்சி போயிட்டே அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு என்னை பார்த்த உடனே அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துடுச்சு. அந்த விழாவிலே அவர் ஒரு செய்தியை சொன்னார், மிகவும் சுவாரஸ்யமான செய்தி. அவர் என்னுடைய தந்தையாரோடு ஒரு கவியரங்கத்திலே கலந்து கொள்வதற்காக போயிருக்கிறார். அப்போ மேடையில் உட்கார்ந்துருக்கும்போது கவியரங்கம் தொடங்குவதற்கு முன்னால் அவர் எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கிறாரு, நான் புதுக்கல்லூரியில் தான் ஆசிரியராக வேலை பார்த்துட்ருக்கேன். ஆமாம்மா சொன்னாங்க அப்படின்னு இருக்கிறார் அப்பா. உங்கள் பையன் சுப்பு என்னுடைய மாணவன் அப்படின்னாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரான்.
2 வருஷத்துக்கு முன்னாடி சுப்பு படித்தான், இப்போ அண்ணாதுரை படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவங்க பையன் அண்ணாதுரையும் என்னுடைய மாணவன் தானே. அதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை தமிழன்பன், நீங்கள் அங்கே ஆசிரியராக இருக்கிற வரைக்கும் என்னுடைய பையன்களில் எவனாவது ஒருத்தன் அங்கே படிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு இருக்கிறாரு என்னுடைய தந்தையார். இந்த நிகழ்ச்சியை அவர் சொன்ன, அதாவது தனக்கு இத்தனை குழந்தைகள் என்பதிலே கொஞ்சம் கூட அவருக்கு கூச்சமே இருந்ததில்லை. அதை பற்றி வெளிப்படையாகவே பேசுவார். அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் அவர் 2 குடும்பத்தையும் சமமாக பாவித்து வழி நடத்தி செல்வதிலே மற்றும் எந்த தடுமாற்றமும் வந்துவிடக்கூடாது என்கிற கவலை ஒன்று மட்டுமே தவிர, ஆனால் அவருடைய நல்ல மனசுக்கு என்னென்னா 2 பக்கத்துலேயும் வஞ்சனை இல்லாமல் 7 குழந்தைங்க. அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த வீட்டில் ஒரு ஆண் குழந்தைனா அதே வயசில் அந்த வீட்லேயும் ஒரு ஆண் குழந்தை, இந்த வீட்டில் ஒரு பெண் குழந்தைனா 3 மாத வித்தியாசத்தில் அந்த வீட்லேயும் ஒரு பெண் குழந்தை இருக்கும். தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும். அதாவது 2 குடும்பத்துலேயும் அது தடுமாறிடக்கூடாதுன்னு இங்கே ஒரு கல்யாணத்தை பண்ணால் 3 மாதத்துக்குள்ளே கஷ்டப்பட்டாவது அந்த வீட்டில் ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவார். தன்னுடைய கடமைகளை செய்வதில் தடுமாற்றம் வந்து விடக்கூடாது என்பதிலே மட்டும் அவருக்கு ஒரு கவலை இருந்தது. கடைசியாக அவருக்கு குழந்தைகளை இவ்வளோ குழந்தை இருக்கேங்கிறதுல வருத்தம் இல்லை, ஆனால் ஒரு சின்ன வருத்தம், தான் அவர்களுக்கு ஒன்றும் சேர்த்து வைக்க முடியவில்லை என்கிற வருத்தம் அவருக்கு இருந்தது. அதை இருந்து பாடிய இறங்கற்பா என்கிற கவிதையிலே எழுதியிருக்கிறார். கவிதையிலே கோடு காட்டி இருக்கிறார். கேட்டெழுத பிள்ளைக்கோர் சிறுகோடும் கீறாமல் கிளை முறித்தான் என்று அவருடைய மரணத்துக்கு பின்னால் அவரை பற்றி பாடுவார்களே, பாடுவது போல் அவரே எழுதியது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஒன்றும் சேர்த்து வச்சுட்டு போகலையே, சேர்த்து வைக்கலையேங்கிற கவலை அவருக்கு இருந்தது. ஆனால் பின்னர் ஒரு முறை ஒரு நூலில் எழுதுகிற போது, என்னுடைய குழந்தைகளுக்கு நான் என்னுடைய தமிழை சொத்தாக விட்டுவிட்டு செல்கிறேன், அந்த தமிழை வைத்தே அவர்கள் பிழைத்து கொள்வார்கள் என்று சொன்னார். இன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய தமிழால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவியரசர் அவர்களுக்கு ஒரு பெரிய குடும்பம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போதும் நான் அதை சொல்லியிருக்கிறேன். அவர் காங்கிரஸிலே இருந்தபோது ஒரு முரண்பாடான விஷயம், ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அவர் இந்திரா காங்கிரஸிலே முக்கியமான பொறுப்பிலே இருக்கிறார், முன்னணி பேச்சாளர். அப்போ குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் கொண்டு வரப்படுகிறது இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய அரசினால். இந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை வலியுறுத்துவதற்காக இந்தியா முழுவதிலும் பிரச்சார கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஆகவே இவர் முன்னணி பேச்சாளர் இல்லையா, அதனால் இவரும் பல பிரச்சார கூட்டங்களிலே கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இதை பற்றி விமர்சித்து மாற்று கட்சியை சேர்ந்த ஒருவர் ஒரு முறை பேசும்போது, அவங்க கட்சி கூட்டத்தில் பேசும்போது, காங்கிரஸ் அரசாங்கம் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்ததிலோ அதை வலியுறுத்துவதிலோ எங்களுக்கு ஆட்சேபனை ஒன்றுமில்லை. அந்த கூட்டங்களிலே கவிஞர் கண்ணதாசன் கலந்து கொள்வதிலே தான் எங்களுக்கு ஆட்சேபனை. ஏனென்றால் ஏகப்பட்ட குழந்தைகளை பெற்ற கண்ணதாசன் குடும்ப கட்டுப்பாடு பற்றி பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இவர் விடுவாரா? அடுத்த மீட்டிங்கில் இவர் பேசும்போது என்னை பற்றி இப்படி சொன்னாராம். நான் அவருக்கு ஒன்று சொல்லிக்கொள்வேன், அகில இந்தியாவிலேயும் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை பற்றி பேசக்கூடிய தகுதி என் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு நானே ஒரு மிகச்சிறந்த உதாரணம்னு சொன்னார். அப்படி கவியரசர் அவர்கள் எங்களை எல்லாம் அப்படி மேடையிலே பேசினால் கூட ஒரு நாள் கூட ஏன் பிறந்தாய் மகனின் எங்களை பார்த்து கேட்டதே இல்லை. படத்தில் தான் அந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. அவருடைய திரைப்பட பாடல்கள் எல்லாம் சாகாவரம் பெற்றவை என்று இங்கே பேசுகிற போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரும் உணர்ச்சி வசப்பட்டு சொல்வார்கள். உண்மையிலேயே அவருடைய ஒவ்வொரு பாடலிலேயும் எவ்வளவு விஷயம் இருக்கிறது, எவ்வளவு காலங்களை கடந்தது பின்னாலும் அந்த செய்திகள் அன்றைக்கும் பொருந்துவது போல் இருக்கிறது என்பது பல நேரங்களில் நான் அதிசயமாக உணர்ந்திருக்கின்றேன். ஒரு ஆண்டுக்கு முன்னால் எங்களுடைய குடும்ப உறவினர் ஒருவர், எங்களுக்கெல்லாம் அண்ணன் முறை வேண்டும், அவர் இறந்து போனார். அவருடைய அந்த இறுதிச் சடங்கிற்கு நானும் என்னுடைய சகோதரர் காந்தி கண்ணதாசன் அவர்களும் போயிருந்தோம். அவருடைய மூத்த மகன் வெளியூர்லேருந்து வருவதற்கு தாமதமாகிவிட்டது, இருட்டி கொண்டு இருந்தது.
வேக வேகமாக இறுதிச் சடங்கெல்லாம் நடந்தது. அவருடைய பூத உடலை எடுத்துக்கொண்டு மயானத்திற்கு செல்ல போகிறோம். அந்த நேரத்தில் அந்நியார் அவர்கள் கதறி கதறி அழுது கொண்டிருந்தார்கள். அதை சகிக்க முடியாமல் காந்தி கண்ணதாசன் ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடிட்டு என்னை பார்த்து சொன்னார், நல்ல வேளைடா, அண்ணி இருக்கும்போதே அண்ணன் போயிட்டாரு. ஏன்னா அன்னிக்கு ஏதாவது ஆயிருந்து இவர் இருந்திருந்தா ஒரு பிள்ளையும் இவரை கவனிச்சிக்க மாட்டாங்கடா. ஏன்னா ஒரு பிள்ளைகிட்டையும் அவர் சுமூகமாக பழகுனதே கிடையாது. சொல்லிட்டு இதை தாண்டா அப்பா ரொம்ப கரெக்டாக எழுதியிருக்கிறாரு. தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை. தகப்பன் போய்விட்டால் தாயை, அவங்களுக்கு 4 குழந்தை இருந்தாலும், இது காந்தி கண்ணதாசன் அவருடைய வார்த்தைகளிலேயே நான் சொல்கிறேன், 4 பேரும் மாற்றி மாற்றி 3 மாதம் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வீட்டில் கூட்டி வச்சு 2 வேளை சோறாவது போட்டுருவான். ஆனால் தாயின் வாழ்வு முடிந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை என்று அந்த பாடல் எவ்வளவு அர்த்தமுடையதாக, காலத்துக்கும் பொருந்துவதாக இருக்கிறது பாருங்கள். இன்னொன்று, அந்த பாடல்கள் நிலைத்து நிற்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், ஒரு பாட்டு தானே, ஒரு சுச்சுவேஷன் தானே, நான் அலட்சியமாக எடுத்துக்கிறதே இல்லை. அதுக்குள்ளே மேக்சிமம் எவ்வளவு செய்திகள் சொல்ல முடியுமோ அவ்வளவும் சொல்லுவார். சென்ற ஆண்டு இந்த கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை நடத்திய நினைவு விழாவிலே கலந்து கொண்ட கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் மனமுருகி சொன்ன செய்தி, அதாவது சிச்சுவேஷனை மட்டும்தான் டைரக்டரால் சொல்ல முடியுமே, கதாசிரியரால் சொல்ல முடியுமே தவிர இப்படி வரிகள் வரணும்னு சொல்ல முடியாது. பல்லவி 2 சரணம் இதெல்லாம் கருத்துக்களால் நிரப்ப வேண்டியது கவிஞனுடைய கடமை. அதை மிகச் சிறப்பாக செய்தவர் கண்ணதாசன் என்று சொன்னார். ஒவ்வொரு தடவையும் ஒரு பாட்டுக்கு ஒரு புது கம்பெனிக்கு போகும்போது எப்போவுமே என்ன பண்ணுவார்னா, அந்த கம்பெனியை வாழ்த்தி ஒரு கவிதை எழுதி கொடுத்துட்டு தான் அந்த முதல் பாட்டை எழுதுவார். அப்படி எங்களுடைய உறவினர் மதுரை திருமாறன் அவர்கள் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த ஒரு இயக்குனர். அவர் முதல் படம் இயக்குகிறார். அந்த படத்துக்கு எங்கள் அப்பா பாட்டு எழுத கூப்பிட்டுருக்கிறாரு. இவர் போயிருக்கிறாரு. அப்போது மதுரை திருமாறனிடம் உதவியாளராக இருந்தவர் இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற ஒரு தயாரிப்பாளர், எழுத்தாளர் கலைமணி அவர்கள். அவர் இந்த நிகழ்ச்சி என்கிட்ட சொன்னார். கம்போசிங்கில் எல்லோரும் அப்பாவை பார்க்குறதுக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்பா உட்கார்ந்தார். வந்த உடனே, என்ன திருமாறன், முதல் படம் பண்ணுற, நல்லா பண்ண, டைட்டில் என்னன்னு கேட்டாராம். சூதாட்டம் அப்படின்னாரு அவர். என்னையா அது, முதல் படம் பண்ணுற, சூதாட்டம்னு பேர் வச்சிருக்கிறிய, ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கே அப்படின்னாராம். இவங்கெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டாங்களாம். சரி, சிச்சுவேஷனை சொல்லு அப்படின்னாராம். சிச்சுவேஷன் அவர் சொன்ன உடனே ஏன்னா அந்த அறம்ங்கிறது எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபீலிங். ஒரு படத்தினுடைய பேனர், நாங்கள் ஒரு நாள் நான் அவர்கிட்ட உதவியாளனாக இருக்கும்போது நான் கூட வந்துக்கிட்டு இருக்கிறேன். சஃபியர் தேட்டருக்கு பக்கத்தில் அந்த கார் நிற்கிது. பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது விரைவில் சென்னை நகரெங்கும் தீ பரவுகிறதுன்னு ஒரு படத்தினுடைய விளம்பரம், பேனர். அட பாவிகளாக அறம்பாடுற மாதிரி வச்சுருக்கிறானுங்களேன்னாரு. மறுநாள் எல்ஐசி பற்றி எறிந்தது. அவருக்கு அதில் ஒரு பயம் உண்டு, அந்த அறச்சொற்கள். ஏன்னா அவர் சொல்லியே சில விஷயங்கள் அதனால் மதுரை திருமாறனுடைய முதல் படத்தினுடைய டைட்டில் சூதாட்டம்ங்கிறதுல அவருக்கு வருத்தம். ஆனால் சிச்சுவேஷனை கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த அறத்தை தவிர்க்க வேண்டும், இவர் வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக பொறுமையாக சிந்தித்து பல்லவியை சொல்கிறார். விளக்கேற்றி வைக்கிறேன், விடிய விடிய எரியட்டும், நடக்கப் போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் என்று. இப்படி பொறுப்புள்ள ஒரு கவிஞராக அவர் விளங்கியதாலே தான் பல அற்புதமான செய்திகளை பாடல்களிலே அவர் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் அவை சாகாவரம் பெற்றவையாக காலமெல்லாம் விளங்கி கொண்டிருக்கின்றன என்று கூறி உங்களுடைய நேரத்தை சற்று கூடுதலாக எடுத்துக்கொண்டதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.